JEE மெயின் அண்ட் அட்வான்ஸ்டு டைப் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். கைனமெட்டிக்ஸ் 2 dimensional motion டாபிக்ல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A particle is projected at an angle of 60 degree above the horizontal with a speed of 10 meter per second. After some time, the direction of its velocity makes an angle of 30 degree above the horizontal. The speed of the particle at this instant is dash. ஸோ அப்போ வந்து கிரவுண்டில் வந்து 10 மீட்டர் per second ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் 60 டிகிரி. இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, இந்த ப்ரொஜெக்டைல் மூவ் ஆகும்போது ஆங்கிள் குறைஞ்சிட்டே போகும். 30 டிகிரி ஆங்கிள் வரும்போது எவ்வளோ வெலாசிட்டி ஸ்பீட் எவ்வளோ இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இந்த டயக்ராம் நம்ம ட்ரா பண்ணலாம் பாருங்க. இப்போ வந்து இது ஒய் ஆக்சிஸ், இது எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு எடுத்துங்க. இப்போ பார்ட்டிகிள் வந்து இப்படி நம்ம ப்ரொஜெக்ட் பண்றோம். இப்போ இனிஷியல் ஸ்பீட் வந்து யூலெஸ் ப்ரொஜெக்ட் பண்றோம். இந்த ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் 60 டிகிரி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்து வந்து என்ன ஆகுதுன்னா, இது வந்து ப்ரொஜெக்டைல் பாத்துல இப்படி போயிட்டே இருக்கு. இப்படி போயிட்டே இருக்கும்போது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல வரும்போது இங்க velocity tangent drawn at a point gives direction of velocity வரும். இது x டைரக்ஷன் இந்த டைரக்ஷன்ல இருக்கும். இந்த ஆங்கிள் 30 டிகிரி வரும்போது எவ்வளவு velocity இருக்குன்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த ஹாரிசான்டல் டைரக்ஷன்ல ஆக்சலரேஷன் வந்து ஜீரோவா இருக்கும். வெர்டிகல் டைரக்ஷன்ல தான் ஆக்சலரேஷன் -g, அதாவது g டவுன்வர்ட் டைரக்ஷன்ல இருக்கு. ஸோ ஹாரிசான்டல் டைரக்ஷன்ல ஆக்சலரேஷன் ஜீரோவா இருக்கும்னால velocity along ஹாரிசான்டல் டைரக்ஷன் கான்ஸ்டன்டா இருக்கும். அப்படின்னா இனிஷியல் velocity along x டைரக்ஷன் வந்து u cos 16 இருக்கு. இந்த 30 டிகிரி வரும்போது ஹாரிசான்டல் டைரக்ஷன்ல வெலாசிட்டி எவ்வளவு பாத்தீங்கன்னா v cos 13 எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அப்போ ஹாரிசான்டல் வெலாசிட்டி கான்ஸ்டன்ட்னா இந்த u cos 60 இந்த v cos 30 ஈக்குவலா இருக்கணும். சோ அப்போ அது ரெண்டு ஈக்குவல்னு போடலாம் பாருங்க. அப்போ u cos 60 is equal to v cos 30 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ u எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா இனிஷியல் ஸ்பீட் வந்து 10 மீட்டர் per second. ஸோ u 10ன்னு போட்டுங்க. cos 60 வந்து 1/2 is equal to v into cos 30 √3/2. ஓகேங்களா? இந்த 2 நம்ம கேன்சல் பண்ணிடுவோம். அப்போ கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா v is equal to என்ன வருது அப்படின்னு பாருங்க, 10/√3 மீட்டர் per second. அப்படின்னா வந்து இனிஷியலா வந்து ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் 60 டிகிரி இருக்கு. 10 மீட்டர் per second ப்ரொஜெக்ட் பண்ணும்போது இது ப்ரொஜெக்டைல் பாத்துல போகும்போது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல ஆங்கிள் மேட் பை தி ப்ரொஜெக்டைல் வித், அதாவது வெலாசிட்டி வெக்டர் வித் ஹாரிசான்டல் வந்து 30 டிகிரி வருது. அந்த இன்ஸ்டன்ட்ல எவ்வளவு வெலாசிட்டி இருக்கு பாத்தீங்கன்னா 10√3 மீட்டர் per secondன்றது கரெக்டான ஆன்சர். சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन, ஃபோர்த் ஆப்ஷன் கரெக்ட். அடுத்த क्वेश्चन பார்க்கலாம் பாருங்க. A very broad elevator is going up vertically with a constant acceleration of 2 meter per second square. At the instant when its velocity is 4 meter per second, a ball is projected from the floor of the lift with a speed of 4 meter per second relative to the floor at an elevation of 30 degree. The time taken by the ball to return the floor is dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணலாம் பாருங்க. இப்போ ரிலேட்டிவ் ஸ்பீட், இனிஷியல் ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் தி பால் வித் ரெஸ்பெக்ட் டு லிஃப்ட் வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 4 மீட்டர் per second கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து ரிலேட்டிவ் ஆக்சலரேஷன் ஆஃப் தி பால் வித் ரெஸ்பெக்ட் டு லிஃப்ட் போட்டோம்னா என்ன வரும் பாத்தீங்கன்னா ஆக்சலரேஷன் ஆஃப் தி பால் மைனஸ், அதாவது வித் ஆக்சலரேஷன் ஆஃப் பால் வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட் மைனஸ் ஆக்சலரேஷன் ஆஃப் என்ன வரும் பாருங்க லிஃப்ட் வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட். ஓகேங்களா? ஆக்சலரேஷன் ஆஃப் லிஃப்ட் வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க பாருங்க 2 மீட்டர் per second ஸ்கொயர். அப்போ ஆக்சலரேஷன் ஆஃப் தி லிஃப்ட் வந்து அப்போர்ட் டைரக்ஷன்ல இருக்கு, தட் இஸ் 2 மீட்டர் per second ஸ்கொயர் இருக்கு. ஆக்சலரேஷன் ஆஃப் தி பால் வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட் வந்து அது g மீட்டர் per second ஸ்கொயர், அது டவுன்வர்ட் இருக்கு. ஓகேங்களா? சரி, அப்படின்னா ஆக்சலரேஷன் ஆஃப் பால் வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட் வந்து நம்ம -g எடுத்துக்கலாம் டவுன்வர்ட்னால. இந்த ஆக்சலரேஷன் ஆஃப் தி லிஃப்ட் வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட் வந்து நமக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க 2 மீட்டர் per second ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து -2 மீட்டர் per second ஸ்கொயர் போட்டுடலாம். g வந்து 10ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அதனால மொத்தமா என்ன வருது பாத்தீங்கன்னா ஆக்சலரேஷன் டவுன்வர்ட் டைரக்ஷன், மைனஸ்ன்றது டவுன்வர்ட் டைரக்ஷன்ல இருக்கு, 12 மீட்டர் per second ஸ்கொயர் அப்படி நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க பாத்தீங்கன்னா வந்து டைம் டேக்கன் பை தி பால் டு ரிட்டர்ன் டு தி ஃப்ளோர். அப்போ டைம் டேக்கன் டு ரிட்டர்ன் டு தி ஃப்ளோர்ன்றது டைம் ஆஃப் ஃபிளைட்னு எடுத்துக்கலாம். அந்த டைம் ஆஃப் ஃபிளைட்டுக்கு என்ன ஃபார்முலா பாத்தீங்கன்னா twice the relative velocity of the ball with respect to lift into sin theta divided by relative acceleration of the ball with respect to ground, ball with respect to lift அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? இது வந்து ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் பால் வித் ரெஸ்பெக்ட் டு லிஃப்ட்னு இருக்கு. ஸோ இப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்க 2 into ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் பால் வித் ரெஸ்பெக்ட் டு லிஃப்ட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க பாருங்க 4 மீட்டர் per second. அது இந்த 4ன்னு சப்ஸ்டிட் பண்ணிடலாம். sin theta எவ்வளவு கொடுத்துருக்காங்க பாரு, theta 30 டிகிரி. அப்போ sin 30 டிகிரின்னு போட்டுக்கலாம். sin 30 டிகிரி ஆக்சுவலா 1/2, இந்த வேல்யூ வந்து 1/2 டிவைட் பை ஆக்சலரேஷன் ஆஃப் பால் வித் ரெஸ்பெக்ட் டு லிஃப்ட் 12ன்னு இருக்கு நமக்கு. ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணலாம்.
இந்த 4 இந்த 12 கேன்சல் பண்ணால் நமக்கு 3ன்னு கிடைக்கும். இப்போ இந்த 2 கேன்சல் பண்ணிடுவோம். ஸோ தட் ஆன்சர் என்ன வந்திருக்கு பாருங்க, 1/3 மட்டும் இருக்கு. டினாமினேட்டர்ல 3 இருக்கு, 1/3 செகண்ட். ஸோ இந்த கொஸ்டின் கரெக்டான ஆன்சர் 1/3 செகண்ட். செகண்ட் ஆப்ஷன் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பேர்லாம் பாருங்கப்பா. In the above problem, range of the ball over the floor of the lift is dash ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ரேஞ்ச் கேட்டிருக்காங்க. ரேஞ்சுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம்னா, ரேஞ்ச் வந்து ஹாரிசான்டல் வெலாசிட்டி இன்டு டைம் ஆஃப் ஃபிளைட் அப்படின்னு நம்ம போட்டுக்கணும். ஹாரிசான்டல் வெலாசிட்டி இன்டு டைம் ஆஃப் ஃபிளைட். ஹாரிசான்டல் வெலாசிட்டிக்கு என்ன ஃபார்முலா? u cos θ. ஏன்னா வந்து ஆக்சலரேஷன் லாங் x ஆக்சிஸ் 0பா. டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவல் டு ud பிளஸ் half ad ஸ்கொயர் தானே போடுவோம். அப்போ ஹாரிசான்டல் அது ரேஞ்ச்ன்றது ஹாரிசான்டல் டிஸ்டன்ஸ் டிராவல் பை தி பாடி. இங்க ஆக்சலரேஷன் along horizontal direction 0னால அப்படியே velocity along horizontal direction into time taken, அதாவது டைம் ஆஃப் ஃளைட் போட்டுறோம். ஸோ horizontal velocity எவ்வளவு பார்த்தீங்கன்னா u cos θ into டைம் ஆஃப் ஃளைட். u எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்றது நம்ம பார்க்கலாம் பாருங்க. இப்போ u வந்து உங்களுக்கு தெரியும், இங்க கவனிங்க, u வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 4ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சரி, அப்போ வந்து u வந்து 4ன்னு போட்டுக்கோங்கப்பா. into cos θ. cos θ எவ்வளவு பார்த்தீங்கன்னா வந்து cos 30 டிகிரி. தீட்டா வந்து 30 டிகிரி தானே இது கொடுத்துருக்காங்க. அப்போ cos 30 எவ்வளோன்னு பார்த்தோம்னா √3/2ன்னு இருக்கும். ஓகேங்களா? அந்த √3/2 சப்ஸ்டிட் பண்ணிடுங்க. டிவைட் பை இன்டு டைம் ஆஃப் ஃபிளைட். டைம் ஆஃப் ஃபிளைட் எவ்வளோ வந்தது போன சம்ல பாருங்க, நமக்கு டைம் ஆஃப் ஃபிளைட் 1/3ன்னு கிடைச்சது இல்லைங்களா? ஸோ 1/3ன்னு போட்டுக்குங்க. இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த 4ம் 2ம் கேன்சல் பண்ணால் 2ன்னு கிடைக்குது. இந்த 3யும் √3யும் கேன்சல் பண்ணீங்கன்னா √3ன்னு கிடைக்குது. ஸோ தட் ஆன்சர் இங்கே 2 இருக்கு, இங்கே √3 இருக்கிறதுனால 2/√3 மீட்டர். ஸோ ஆன்சர் வந்து என்ன பார்த்தீங்கன்னா 2/√3 மீட்டர். தேர்ட் கொஸ்டினுக்கு வந்து தேர்ட் ஆப்ஷன் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம் பாருங்க. A particle is projected up an inclined plane with initial speed of 20 meter per second at an angle theta is equal to 30 degree with the plane. The component of its velocity perpendicular to plane when it strikes the plane is. Actually இங்க இந்த inclined ன்னு சொன்னது horizontal plane அப்படின்னு நமக்கு சொல்லி இருந்தா நல்லா இருக்கும்ன்றதுனால இந்த கொஸ்டின்ல வந்து inclinedன்றது horizontal plane அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். horizontal plane அப்படின்னு எடுத்திருக்கோம். ஓகே, இப்போ என்ன பண்றோம்னா ஒரு ப்ரொஜெக்டைல வந்து நம்ம ப்ரொஜெக்ட் பண்றோம். இந்த எப்படி ப்ரொஜெக்ட் பண்றோம்னா இனிஷியல் ஸ்பீடு வந்து v, அதுல ப்ரொஜெக்ட் பண்றோம். ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் θ 30 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி வந்து போயிட்டு இப்படி இது வந்து கிரவுண்ட் வந்து ரீச் ஆகுது. கிரவுண்டை ரீச் ஆகும்போது நல்லா கவனிக்கணும் நீங்க, இந்த கிரவுண்ட் ரீச் ஆகும்போது வெலாசிட்டி இந்த டைரக்ஷன்ல இருக்கும். இந்த வெலாசிட்டி வந்து இனிஷியல் வெலாசிட்டியும் ஃபைனல் வெலாசிட்டியும் ஈக்குவலா இருக்கணும் அக்கார்டிங் டு கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. சரிங்களா? கைனடிக் எனர்ஜி சேமா இருக்கும் கிரவுண்ட் பாயிண்ட்ல. ஸோ இப்போ இந்த வெலாசிட்டியை 2 காம்பனண்ட்டாக நம்ம ரிசால்வ் பண்ணலாம். இப்படி ரிசால்வ் பண்ணீங்கன்னா என்ன வரும்னா இங்கே இருக்கிற தீட்டா தான் இந்த தீட்டான்னு வந்திருக்கும். அப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா பர்பெண்டிகுலர் வெலாசிட்டி, காம்பனண்ட் ஆஃப் வெலாசிட்டி பர்பெண்டிகுலர் டு பிளேன் கேட்டிருக்காங்க இல்லையா? இந்த பர்பெண்டிகுலர் டு பிளேன் என்ன பார்த்தீங்கன்னா v sin θ. ஸோ அப்போ வந்து இனிஷியலாக என்ன வெர்டிக்கல் வெலாசிட்டி இருக்கோ அதே வெலாசிட்டி தான் ஃபைனலாக வந்து வெர்டிக்கல் வெலாசிட்டி இருக்கும். பட் டைரக்ஷன் மட்டும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும். ஸோ அப்போ காம்பனண்ட் ஆஃப் வெலாசிட்டி பர்பெண்டிகுலர் டு தி பிளேன் எவ்வளோ பார்த்தீங்கன்னா v sin θன்னு வந்திருக்கு. நமக்கு v வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 20 கொடுத்துருக்காங்க. θ 30 டிகிரின்றதுனால இது வந்து 20ன்னு எழுதிக்கிங்க. θ 30 டிகிரினால sin 30ன்னு போட்டுக்குங்கப்பா. sin 30 எவ்வளவு பார்த்தீங்கன்னா 1/2. இந்த 2ம் 20 கேன்சல் பண்ணுங்க. 10 மீட்டர் பர் செகண்ட். ஸோ ஆன்சர் இஸ் 10 மீட்டர் பர் செகண்ட். ஃபோர்த் ஆப்ஷன் கரெக்ட். ஸோ அப்போ பார்ட்டிகிள் வந்து ஹாரிசான்டல் பிளேனை ஸ்ட்ரைக் பண்ணும்போது பர்பெண்டிகுலர் காம்பனன்ட் வெலாசிட்டி வந்து 10 மீட்டர் பர் செகண்ட் அப்படி கிடைச்சிருக்கு. அடுத்த கொஸ்டின் போலாம் பாருங்க. The trajectory of a projectile in a vertical plane is y equal to ax minus bx square, where a and b are constants and x and y are respectively horizontal and vertical distances of the projectile from the point of projection. The maximum height attained by the particle and the angle of projection from the horizontal are dash ன்னு கேட்டிருக்காங்க. நல்லா கவனிச்சுங்க, இதுதான் trajectory equation. நமக்கு கேட்டது வந்து maximum height-உம் angle of projection-உம் கேட்டிருக்காங்க. ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணலாம் பாருங்க. அடுத்த பேஜுக்கு போய் சால்வ் பண்ணலாம். இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுங்க. இப்போ வந்து trajectory equation என்ன கொடுத்துருக்காங்கன்னா y is equal to ax minus bx square கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வந்து ஒரு ப்ரொஜெக்டைல நம்ம இப்படி ப்ரொஜெக்ட் பண்றோம், u ஸ்பீட்ல ப்ரொஜெக்ட் பண்றோம், ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் θ இருக்கும், இப்படி போகுது. இது இந்த மேக்ஸிமம் ஹைட் வந்து நம்ம hன்னு எடுத்துக்கிறோம். இந்த θ, இந்த மேக்ஸிமம் ஹைட் θவும் கேட்டிருக்காங்க, ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷனும் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சரி, இப்போ வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஹைட் கண்டுபிடிக்கணும்னா இந்த dy by dx இருக்கு இல்லைங்களா? இந்த dy by dx வந்து நம்ம 0ன்னு போடணும். அதாவது y டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு ஹைட் வந்து மேக்ஸிமம், y வந்து மேக்ஸிமம் இருக்கும். அதாவது y வந்து மேக்ஸிமம் இருக்கணும். எப்பயாவது மேக்ஸிமம் மினிமம்னா இது மேத்தமெட்டிக்ஸ்ல சொல்லுவாங்க, கால்குலஸ்ல மேக்ஸிமம் ஆர் மினிமம்க்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஷியேஷன் இஸ் ஈக்குவல் டு 0 போடணும். ஏன்னா y வந்து வேரியஸ் வித் x இருக்கு. அப்போ dy by dx ஈக்குவல் டு 0 போட்டோம்னா
சர்டைன் ஹைட் எக்ஸ் கிடைக்கும். அந்த எக்ஸ்ல தான் வந்து ஹைட் மேக்ஸிமமா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கணும். அப்போ y ஈக்குவல் ஏஎக்ஸ் மைனஸ் bx ஸ்கொயர் இருக்கு. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா ஏஎக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணா ஏ வரும், மைனஸ் bx ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும்னா மைனஸ் 2bxன்னு கிடைக்குது, ஈக்குவல் டு 0 வருது. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு a பை 2b. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் a பை 2bல வந்து ஹைட் வந்து மேக்ஸிமமா இருக்கும். அப்போ y வந்து மேக்ஸிமமா இருக்குன்னா அதுதான் மேக்ஸிமம் ஹைட்னு போட்டுக்கணும். அதாவது எக்ஸுக்கு வந்து a பை 2b போடும்போது ஹைட் மேக்ஸிமம் இருக்கு. தட் இஸ் ஈக்குவல் டு a இன்டு எக்ஸ் பிளேஸ்ல பாருங்க a பை 2bன்னு போட்டுடலாம், மைனஸ் b இன்ட்டு இந்த எக்ஸ் இருக்கு இல்லைங்களா, எக்ஸ் பிளேஸ்ல a பை 2b ஹோல் ஸ்கொயர்னு போட்டுருங்க. இங்க b ஸ்கொயர் இருக்கு இல்லையா, கேன்சல் பண்ணா bன்னு இருக்கும். ஸோ இங்க மேல a இன்டு a ஸ்கொயர் பை 2b மைனஸ் இங்க பாருங்க b கேன்சல் ஆயிடுச்சு, ஒரு b மட்டும் இருக்கும். அப்போ a ஸ்கொயர் பை 4b இருக்கும், 2 ஸ்கொயர் வந்து 4b. ஸோ a ஸ்கொயர் டிவைட் பை 4b. பாருங்க a ஸ்கொயர் பை 2bல இருந்து a ஸ்கொயர் பை 4b கழிச்சோம்னா நமக்கு என்ன ஆன்சர் வருது பாருங்க, a ஸ்கொயர் பை 4b. ஸோ அப்போ இதுதான் மேக்ஸிமம் ஹைட். மேக்ஸிமம் ஹைட் இவ்வளவு வந்திருக்கு சரிங்களா. மேக்ஸிமம் ஹைட் வந்து a ஸ்கொயர் பை 4bன்னு கிடைச்சிருக்கு. அடுத்து ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் வேணும். அப்போ ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன்னா நம்ம பாருங்க இனிஷியல் பாயிண்ட்ல ஸ்லோப் எடுத்துக்கலாம். இந்த ஸ்லோப் வந்து tan θ. ஸ்லோப் எடுத்தோம்னா tan θ தானே. அப்போ இனிஷியல் பாயிண்ட்ல ஸ்லோப் கண்டுபிடிச்சா tan θ, அதுல இருந்து ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ ஸ்லோப் தான் என்ன சொல்லுங்க, dy பை dx. தட் இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணணும்னா இந்த y டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வந்து பாருங்க a மைனஸ் 2bxன்னு வந்திருக்கு. அப்போ இனிஷியலானா இனிஷியல் ஸ்லோப் தானே வேணும். இனிஷியல் ஸ்லோப்னா அட் எக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னா அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு போட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், இனிஷியல் ஸ்லோப் அது tan θ கிடைக்கும். அப்போ tan θ வேணும்னா எக்ஸுக்கு 0 போட்டால் இந்த டேர்ம் 0 ஆயிரும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு a. ஸோ θ இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் a அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ இதுதான் வந்து என்ன கிடைக்குதுன்னா நமக்கு ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன். ஸோ ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் tan இன்வர்ஸ் ஆஃப் a, மேக்ஸிமம் ஹைட் வந்து a ஸ்கொயர் பை 4b. அந்த ஆன்சர் பாருங்க, ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் வந்து என்ன வந்திருக்கு பாருங்க, tan இன்வர்ஸ் a அண்ட் மேக்ஸிமம் ஹைட் a ஸ்கொயர் பை 4b. இது வந்து மேக்ஸிமம் ஹைட் நமக்கு கிடைச்சது. இது வந்து ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் θ. ஓகேங்களா. ஸோ 5th கொஸ்டினுக்கு நமக்கு ஆன்சர் வந்து தேர்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாங்களா. அடுத்த கொஸ்டின் போலாம் பாருங்க. Two particles are projected from the same point on ground simultaneously with speed 20 meter per second and 20 by root 3 meter per second at an angles 30 degree and 60 degree with the horizontal in the same direction. The maximum distance between them till both of them strikes the ground approximately dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, இந்த சம்ம பண்ணலாம் பாருங்க. இப்போ வந்து ஜென்ரலா வந்து என்ன பண்ணலாம்னா ஒரு ப்ரொஜெக்டில வந்து இப்படி ப்ரொஜெக்ட் பண்றேன்னு வச்சுங்க. இப்போ இது θ ஆங்கிள் வச்சுட்டு இது யூன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஹாரிசான்டல் வெலாசிட்டி வந்து u cos θன்னு எடுத்துக்கலாம். வெர்டிகல் வெலாசிட்டி வந்து u sin θ அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா. சரி, இப்போ வந்து இது என்ன ஆகும்னா இப்படி போயிட்டு இந்த ப்ரொஜெக்டைல் பார்த்து வருது. நமக்கு வந்து இங்க இது 20 மீட்டர் பர் செகண்ட் ஃபர்ஸ்ட் ப்ரொஜெக்டைலுக்கு u1ன்னு எடுத்துங்க. 20 by root 3ன்னு கொடுத்தது வந்து செகண்ட் ப்ரொஜெக்டைல் u2ன்னு எடுத்துக்கலாம். அடுத்து 30 டிகிரின்றது ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் பார்ட்டிகல், ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் செகண்ட் பார்ட்டிகல் வந்து θ2ன்னு எடுத்துங்க. இப்போ வந்து என்ன பண்ணலாம், வெர்டிகல் வெலாசிட்டி ஒவ்வொன்றுக்கும் கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்ட்டிகல் வெர்டிகல் வெலாசிட்டி u1 sin θ. u1 வந்து 20ன்னு கொடுத்துருக்காங்க, sin 30 வந்து 1/2ன்னு போட்டுக்கிட்டீங்கன்னா ஸோ 10 மீட்டர் பர் செகண்ட் கிடைச்சிருக்கு. அடுத்து செகண்ட் பார்ட்டிகல் வெர்டிகல் வெலாசிட்டி பாருங்க u2 sin θ. θ1 இது θ2ன்னு போட்டுங்க. u2 எவ்வளோ 20 by root 3ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. sin 60 தானே, செகண்ட் ஆங்கிள் sin 60, அதுக்கு வந்து root 3/2ன்னு போட்டுக்கலாம். அப்போ root 3 கேன்சல் ஆகிட்டு 20 into கேன்சல் ஆனால் 1/10 மீட்டர் பர் செகண்ட் கிடைச்சிருக்கு. அப்படின்னா ரிலேட்டிவ் வெலாசிட்டி வெர்டிகல் வெலாசிட்டி, அதாவது ரிலேட்டிவ் வெர்டிகல் வெலாசிட்டி ஆஃப் ஃபர்ஸ்ட் பார்ட்டிகல் வித் ரெஸ்பெக்ட் டு செகண்ட் பார்ட்டிகல் பார்த்தோம்னா நமக்கு 0 வருது. அப்படின்னா வெர்டிகல் டைரக்ஷன்ல தேர் இஸ் நோ ரிலேட்டிவ் மோஷன். அப்போ ஹாரிசான்டல் டைரக்ஷன்ல தான் ரிலேட்டிவ் மோஷன் இருக்கு. அப்போ ஹாரிசான்டல் டைரக்ஷன்ல தான் ரிலேட்டிவ் மோஷன் இருக்குன்னா அப்போ எது வரைக்கும் பார்ட்டிகல் மூவ் ஆகும்னா அந்த இது வந்து லேண்ட் ரீச் ஆகிற வரைக்கும் பார்ட்டிகல்ஸ் மூவ் ஆயிட்டு இருக்கும். அப்படின்னா டூரிங் டைம் ஆஃப் ஃபிளைட் வரைக்கும் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தெம் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா. அப்படின்னா என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டிகல் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணும்போது சர்டைன் ரேஞ்ச் வந்திருக்கும். ஓகேங்களா. அந்த ரேஞ்ச் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டிகலுக்கு இது r1ன்னு எடுத்துக்கலாம், செகண்ட் பார்ட்டிகல் இப்படி வரும்போது r2 அப்படின்னு சும்மா அஸ்யூம் பண்ணிக்கலாம். இந்த டிஸ்டன்ஸ் தான் நமக்கு என்ன வருதுன்னா மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தெம் அப்படின்னு கிடைக்குது. ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து ரேஞ்ச் r1 மைனஸ் r2 எது அதிகமாக இருக்கோ அதுல இருந்து சின்னதை கழிச்சிடணும். சரிங்களா. டிஃபரன்ஸ் எடுத்துக்கலாம். அப்போ மேக்ஸிமம் டிஸ்டன்ஸுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் இன் ரேஞ்சஸ் r2 மைனஸ் r1 எடுத்துக்கலாம். ரேஞ்சுக்கு என்ன ஃபார்முலா சொல்லுங்க, ஹாரிசான்டல் வெலாசிட்டி இன்ட்டு டைம் ஆஃப் ஃபிளைட்னு எடுத்துக்கணும். ஹாரிசான்டல் வெலாசிட்டி இன்ட்டு டைம் ஆஃப் ஃபிளைட் எடுத்துக்கணும். அப்படி இல்லைன்னா ரேஞ்ச் ஃபார்முலா டைரக்டா u ஸ்கொயர் sin 2θ டிவைட் பை 2g, சாரி 2g கிடையாது ஜின்னு வரும். ஓகேங்களா. அதாவது ரேஞ்சுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா u ஸ்கொயர் sin 2θ பை g தான் கரெக்ட். ஓகேங்களா. ஸோ அப்போ ரேஞ்ச் 1 எடுத்தீங்கன்னா u1 ஸ்கொயர் sin 2θ1 பை g ரேஞ்ச் 1க்கு ஃபர்ஸ்ட் பார்ட்டிகல் ரேஞ்ச் u1 எவ்வளவு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
ரேஞ்ச் ஃபர்ஸ்ட் வந்து 20 கொடுத்துருக்காங்க. அப்படிதானே? தீட்டா வந்து 16 13 கொடுத்துருந்தாங்க. அப்போ 20 ஸ்கொயர் இன்ட்டு சைன் 2 இன்ட்டு 30 16 போட்டு பை ஜின்னு போட்டுக்கலாம். இதை சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சைன் 60 √3/2 வரும். இந்த 20 ஸ்கொயர் வந்து 400 போட்டுங்க. 400 இன்ட்டு சைன் 60 வந்து √3/2 போட்டு இந்த ஜி 10 போட்டுக்கலாமா? இதை சிம்பிளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு அப்ராக்சிமேட்லி 34.64 அப்படின்னு கிடைக்கும் மீட்டர்னு ரேஞ்ச் 1. அதே மாதிரி ரேஞ்ச் 2 கண்டுபிடிக்கலாம். ரேஞ்ச் 2க்கு என்ன சொல்லணும்? u2 ஸ்கொயர் இன்ட்டு சைன் 2 தீட்டா 2 டிவைட் பை ஜின்னு எடுத்துக்கலாம். u2 எவ்வளவு கொடுத்தாங்கன்னா 20/√3 கொடுத்துருக்காங்க. செகண்ட் பார்ட்டிகளுக்கு இனிஷியல் வெலாசிட்டி. இது ஹோல் ஸ்கொயர்னு போட்டுட்டு sin 2 theta sin into 2 theta theta எவ்வளவு கொடுத்தாங்க? செகண்ட் பார்ட்டியில் ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் 60 அப்படின்னா 120 வந்துரும். சரிங்களா? 120 டிவைட் பை g வந்து 10. sin 120 எவ்வளவு சொல்லுங்கப்பா? sin 120 வந்து நமக்கு sin 16 எடுத்துக்கலாம். அது வந்து √3/2 கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம சிம்பிளை பண்ணுவோம். இதை சிம்பிளை பண்ணீங்கன்னா எவ்வளவு கிடைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11.55 மீட்டர் அப்படின்னு நமக்கு கிடைக்குது. ஸோ இந்த வேல்யூஸை இங்க சப்ஸ்டிட் பண்ணலாம். அப்படின்னா நமக்கு R1 தான் அதிகமா இருக்கு, R2 கம்மியா இருக்கு. அப்படின்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் them வந்து R1 மைனஸ் R2 போட்டுக்கலாம். R1 ஃபர்ஸ்ட் பார்ட்டிகல் ரேஞ்ச் தான் அதிகம். ஸோ அப்படி எடுக்கும்போது என்ன வருதுன்னா R1 வந்து 34.64, இங்க R1 வந்து 34.64, R2 வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க பாருங்க. நமக்கு R2 வந்து 11.55 இருக்கு. ஸோ மைனஸ் 11.55 அப்படின்னு நம்ம போட்டுறோம். இதை செப்பரேட் பண்ணோம் அப்ராக்சிமேட்லி நமக்கு 23.09 கிடைக்கும். 23.1 எடுத்துக்கலாம். ஸோ மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் பிட்வீன் them வந்து 23.1 மீட்டர் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாங்களா? அடுத்த கொஸ்டின் போயிடலாம் பாருங்கப்பா. Two particles A and B are projected simultaneously from a point situated on a horizontal plane. The particle A is projected vertically up with a velocity VA, while the particle B is projected up at an angle of 30 degree with horizontal with a velocity of VB. After 5 seconds, the particles were observed moving mutually perpendicular to each other. The velocity of projection of the particle VA and VB respectively are dash கேட்டிருக்காங்க. நல்லா பார்க்கணும். ஒரு பார்ட்டிகல் வெர்டிகலி அப்போர்டு ப்ரொஜெக்ட் பண்றாங்க ஏவை. செகண்ட் பார்ட்டிகலை ப்ரொஜெக்டிலா ப்ரொஜெக்ட் பண்ணிருக்காங்க. ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் 30 டிகிரி இருக்கு. ஆஃப்டர் 5 செகண்ட் ரெண்டு பார்ட்டிகளுமே பர்பெண்டிகுலரா மூவ் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா VA VB எவ்வளவு இருக்குன்னு கேட்கறாங்க. இந்த ரொம்ப நல்ல கொஸ்டின், சால்வ் பண்ணலாம் பாருங்க. ஓகேங்களா? இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா ஒரு பார்ட்டிகல் வந்து அப்போர்டு ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அது வந்து VA வெலாசிட்டில ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த பார்ட்டிகல் அப்போர்ட் டைரக்ஷன்ல மூவ் ஆகும். செகண்ட் பார்ட்டிகல் எப்படி ப்ரொஜெக்ட் பண்றாங்கன்னா VB என்று இது ஹாரிசான்டல் டைரக்ஷன்ல ஆங்கிள் மேக்கிங் 30 டிகிரின்னு ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த பார்ட்டிகல் வந்து இப்படி ப்ரொஜெக்டைல் மோஷன்ல இப்படி போகுது. நல்லா கவனிங்க. இப்போ வந்து இந்த பார்ட்டிகளுக்கு வந்து இங்க தான் நீங்க கவனிக்கணும். இந்த மேக்ஸிமம் ஹைட் பிளேஸ்ல ஹாரிசான்டல் டைரக்ஷன்ல வெலாசிட்டி இருக்கும். சரிங்களா? ஆனா ஃபர்ஸ்ட் பார்ட்டிகல் வந்து வெர்டிகல் டைரக்ஷன்ல மூவ் ஆகும். அப்போர்டு மூவ் ஆகலாம், இல்லைன்னா டவுனோடு மூவ் ஆகலாம். ஓகேங்களா? அப்படிதான் இருக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்டிகல் வெர்டிகல் டைரக்ஷன் மூவ் ஆகுது. செகண்ட் பார்ட்டிகல் மேக்ஸிமம் ஹைட்ல இருக்கும்போது ஹாரிசான்டல் இருக்கும். அப்பதான் ரெண்டு பார்ட்டிகல் வெலாசிட்டியும் பர்பெண்டிகுலரா இருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? சோ அப்போ வந்து இந்த கண்டிஷன் வந்து டைம் 5 செகண்ட்ல வந்து 5 செகண்ட்ல வந்து ரெண்டுமே பர்பெண்டிகுலரா இருக்குன்னா அப்போ வந்து செகண்ட் பார்ட்டிகல் ப்ரொஜெக்டட் வந்து மேக்ஸிமம் ஹைட் ரீச் பண்ணியிருக்கணும். அது வந்து டைம் ஆஃப் அசென்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். 5 செகண்ட் எடுத்துப்போம். சரிங்களா? இப்போ வந்து டைம் ஆஃப் அசென்ட் 5 செகண்ட்னா டைம் ஆஃப் அசென்ட்க்கு என்ன ஃபார்முலா? u sin theta by g equal to 5 செகண்ட் அப்படின்னு போட்டுக்கலாம். u வந்து செகண்ட் பார்ட்டிகளுடைய வெலாசிட்டி VB ன்னு எடுத்துட்டு VB போட்டுங்க. θ வந்து ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் 30 டிகிரின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது sin 30 போட்டோம்னா sin 30 வந்து எவ்வளவு? 1/2. இந்த இது வந்து 1/2 டிவைட் பை g கரெக்ட்டுங்களா? 10 equal to 5 ன்னு போட்டுடலாம். ஓகேப்பா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா VB இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த 1/2 இருக்கு இல்லைங்களா? நல்லா பாருங்க. இந்த 2 × 10 20 வந்துடும். 20 அந்த பக்கம் போனா 5 × 20 என்ன வருது பாருங்க, நமக்கு 100 கிடைக்குது. ஸோ 100 மீட்டர் பர் செகண்ட். அப்போ செகண்ட் பார்ட்டிகளோட வெலாசிட்டி 100 மீட்டர் பர் செகண்ட். ஸோ இந்த 5 செகண்ட் டைம்ல வந்து இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டிகள் அப்போர்டு மூவ் ஆயிருக்கலாம், இல்லை டவுனோடு மூவ் ஆயிருக்கலாம், எப்படினாலும் இருக்கலாம். சரிங்களா? அப்படின்னா இதுக்கு டைம் ஆஃப் ஃபிளைட் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டிகளுக்கு டைம் ஆஃப் ஃபிளைட் எப்படி இருக்கணும்னா கிரேட்டர் தென் 5 செகண்டா இருக்கணும். ஃபர்ஸ்ட் பார்ட்டிகள் டைம் ஆஃப் ஃபிளைட் கிரேட்டர் தென் 5 செகண்டா வரணும் அப்படின்னு இருக்கணும். இப்போ டைம் ஆஃப் ஃபிளைட் இந்த கேஸ் ஆஃப் வெர்டிகல் ப்ரொஜெக்ஷன் என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 2u/g அப்படின்னு எடுத்துக்கலாம். இஸ் கிரேட்டர் தென் 5 செகண்ட் போடுங்க. இந்த u தான் வந்து VA ஃபர்ஸ்ட் பார்ட்டிகளோட வெலாசிட்டி. இந்த g வந்து எவ்வளவு போட்டுக்கலாம்? 10 போட்டுக்கலாம். இந்த 2 இந்த 10 கேன்சல் 5 வருது. அப்படின்னா இந்த 5 எந்த பக்கம் போயிடுச்சுன்னா வெலாசிட்டி ஆஃப் A வந்து கிரேட்டர் தென் 25 மீட்டர் பர் செகண்ட். அப்போ கிரேட்டர் தென் 25 மீட்டர் பர் செகண்ட் எவ்வளவு வெலாசிட்டிலாம் இருக்கலாம் ஏக்கு? ஆனா பிக்கு வந்து 100 மீட்டர் பர் செகண்ட் தான் இருக்கணும். இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இந்த ரெண்டு பார்ட்டிகள் வெலாசிட்டி இருந்துச்சுன்னா அந்த 5 செகண்ட்ல வந்து இந்த ரெண்டு பார்ட்டிகளுடைய வெலாசிட்டி பர்பெண்டிகுலரா இருக்கும். அதாவது ஒரு பார்ட்டிகள் வந்து y டைரக்ஷன்ல இருக்கும், இன்னொரு பார்ட்டிகள் x டைரக்ஷன்ல இருக்கும். ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பாருங்க. அப்போ VA கேன் பி எனி வேல்யூ கிரேட்டர் தென் 25 மீட்டர் பர் செகண்ட், பட் VB இஸ் 100 மீட்டர் பர் செகண்ட் இனிஷியல் வெலாசிட்டி. ஸோ தட் இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா வந்து தேர்ட் ஆப்ஷன் இஸ் தி கரெக்ட் ஆன்சர்.
அடுத்த கொஸ்டின் போயிடலாம் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். A projectile is fired at an angle of 30 degrees to the horizontal such that the vertical component of its initial velocity is 80 meters per second. Its time of flight is t. Its velocity at t by 4 seconds as magnitude nearly கேட்டிருக்காங்க. ரொம்ப நல்ல கொஸ்டின் பார்ப்போம். இப்போ என்ன பண்றாங்கன்னா, ஒரு ப்ரொஜெக்டைல வந்து நம்ம ப்ரொஜெக்ட் பண்றோம். இப்படி ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஆங்கிள் வந்து 30 டிகிரின்னு ப்ரொஜெக்ட் பண்றோம். இனிஷியல் வெலாசிட்டி எவ்வளோன்னு கொடுக்கல. ஆனால் வெர்டிக்கல் காம்பனன்ட் ஆஃப் இனிஷியல் வெலாசிட்டி வந்து 18 கொடுத்துருக்காங்க. அப்போ வெர்டிக்கல் காம்பனன்ட் ஆஃப் இனிஷியல் வெலாசிட்டி அப்படின்றது என்ன பார்த்தீங்கன்னா u sin θ. இது என்ன சொல்லுங்க? u sin θ. ஆனால் ஹாரிசான்டல் காம்பனன்ட் ஆஃப் வெலாசிட்டி ஆல்வேஸ் கான்ஸ்டன்டா இருக்கும். இது மாறாது. ஏன்னா ஆக்சலரேஷன் எல்லாம் ஹாரிசான்டல் டைரக்ஷன் 0வா இருக்கு. வெர்டிக்கல் டைரக்ஷன் வெலாசிட்டி மட்டும் மாறிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த பார்ட்டிகல் வந்து என்ன ஆகுதுன்னா, ப்ரொஜெக்டைல் பார்த்தாலும் இப்படி போகுது. இப்போ நமக்கு என்ன கேட்குறாங்கன்னா வந்து டைம் t = t/4 டைம்ல மேக்னிடியூட் ஆஸ் ஏ மேக்னிடியூட் ஸ்பீட் மேக்னிடியூட் எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ t/4ல ஒரு இடத்துல இங்கே இருக்குன்னு எடுத்துக்கலாம் பார்ட்டிகல். அப்போ இங்கே இருக்கும்போது இதுக்கு வந்து வெர்டிகல் வெலாசிட்டி ஒரு வெர்டிகல் வெலாசிட்டி இருக்கும். அதே மாதிரி ஹாரிசான்டல் வெலாசிட்டி சர்டைன் அமௌண்ட் இருக்கும். ஹாரிசான்டல் வெலாசிட்டி எவ்வளோ இருக்குன்னா அந்த ux-ன்னு இருக்கும். இந்த ux எப்படி கண்டுபிடிச்சிடலாம். வெர்டிகல் வெலாசிட்டி ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சிட்டோம்னா அப்போ ரிசல்டன்ட் வெலாசிட்டி கண்டுபிடிப்போம். அதனுடைய மேக்னிடியூடும் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ வந்து என்ன பார்த்தீங்கன்னா, இங்கே இந்த இனிஷியலாக பார்த்தீங்கன்னா 30 டிகிரி தானே இருக்கு. அப்போ வந்து tan 30 is equal to vertical velocity divided by horizontal velocity போட்டுடலாம். tan 30 வந்து 1/√3 that is equal to vertical velocity 80 கொடுத்துட்டாங்க divided by horizontal velocity ux போட்டோம்னா அப்போ horizontal velocity equal to 80√3 இது ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ vertical velocity at a time t/4 செகண்ட்ல நம்ம பார்க்கணும். சரிங்களா? அதை நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ வந்து vertical velocity வேணும். v is equal to u plus at ஃபார்முலா தெரியும் இல்லைங்களா? அப்போ y டைரக்ஷன்ல நம்ம எடுத்துக்கிட்டோம்னா vy எவ்வளோன்றதா வெர்டிகல் வெலாசிட்டி, uy இனிஷியல் வெலாசிட்டி 18 கொடுத்துட்டாங்க. மைனஸ் ஆக்சலரேஷன் வந்து 10 போது டைம் வந்து டைம் ஆஃப் ஃபிளைட் பை 4. டைம் ஆஃப் ஃபிளைட் எவ்வளோ தெரியுங்களா உங்களுக்கு? ஆக்சுவலாக டைம் ஆஃப் ஃபிளைட் எவ்வளோன்னு பார்த்தோம்னா வந்து நல்லா கவனிங்க. டைம் ஆஃப் ஃபிளைட் வந்து நல்லா கவனிப்போம். 2 the u sin θ divided by g. இந்த u sin θ தான் வெர்டிகல் வெலாசிட்டின்னு வரும். அப்படின்னா டைம் ஆஃப் ஃபிளைட் இஸ் ஈக்குவல் டு வெர்டிகல் வெலாசிட்டி பை ஜின்னு போட்டுக்கலாம். அப்படின்னா 2 இன்ட்டு இந்த t பிளேஸ்ல t/4ன்னு போடணும். ஏன்னா t/4 டைம்ல சொல்லியிருக்காங்க. 2 இன்ட்டு வெர்டிகல் வெலாசிட்டி 18 கொடுத்துட்டாங்க. டிவைட் பை ஜி வந்து 10ன்னு போட்டு டிவைட் பை 4 போட்டுக்கலாம். ஏன்னா இதுதான் வந்து டைம் ஆஃப் ஃபிளைட். இது மொத்தமே டைம் ஆஃப் ஃபிளைட். t/4 தான் டைம் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 10 கேன்சல் பண்ணிடலாம். ஓகேங்களா? இந்த 4 இந்த 18 கேன்சல் பண்ணா 20 வருது. இப்போ 2 இன்ட்டு 20 எவ்வளோ வருதுன்னா 14 வருது. அப்போ 80ல இந்த 40 கழிச்சோம்னா வெர்டிகல் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு 40 மீட்டர் பர் செகண்ட்னு கிடைச்சிருக்கு. அப்போ ஹாரிசான்டல் வெலாசிட்டி 80/√3 மீட்டர் பர் செகண்ட் வந்திருக்கு. நமக்கு ஸ்பீடு தானே வேணும். ஸ்பீடுக்கு என்ன பண்ணணும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் வெர்டிகல் வெலாசிட்டி ஸ்கொயர் பிளஸ் ஹாரிசான்டல் வெலாசிட்டி ஸ்கொயர் போட்டுங்க. அப்படி போட்டிங்கன்னா வெர்டிகல் வெலாசிட்டி ஸ்கொயர் வந்து 40 ஸ்கொயர் பிளஸ் ஹாரிசான்டல் வெலாசிட்டி வந்து 80√3 ஹோல் ஸ்கொயர். இது ரெண்டுத்தையுமே ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி ரூட் எடுக்கணும். இதை சிம்பிளை பண்ணோம்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 140 மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து 140 மீட்டர் பர் செகண்ட். 8th கொஸ்டினுக்கு தேர்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம் பாருங்கப்பா. A particle starts from the origin of coordinates at a time t equal to 0 and moves in the xy plane with a constant acceleration alpha in the y direction. Its equation of motion is y equal to beta x square. Its velocity component in the x direction is dash கேக்குறாங்க. அப்போ ஒரு பார்ட்டிகல் வந்து 2 டைமென்ஷனல் மோஷனா போயிட்டு இருக்கு. y equal to bx square வந்து அது ட்ராஜெக்டரி ஈக்குவேஷன். இது y டைரக்ஷன்ல தான் ஆக்சலரேஷன் இருக்கு. அது ஆல்ஃபா சொல்லிட்டாங்க. x காம்பனன்ட் வெலாசிட்டி எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அப்படியே நம்ம இது சால்வ் பண்ணலாம் பாருங்க. இப்போ வந்து அவங்க கொடுத்ததெல்லாம் எழுதிக்கலாம். y டைரக்ஷன்ல ஆக்சலரேஷனா டிஸ்பிளேஸ்மெண்ட்டை வந்து டபுள் டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆக்சலரேஷன் கிடைக்கும். ஆல்ஃபான்னு கொடுத்துட்டாங்க. அப்போ y டைரக்ஷன்ல தான் ஆக்சலரேஷன் இருக்கு. அப்போ x டைரக்ஷன்ல ஆக்சலரேஷன் எவ்வளவு? 0. அப்படின்னா d ஸ்கொயர் x பை dt ஸ்கொயர் டபுள் டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் x டைரக்ஷன் x வந்து 0 அப்படின்னு இருக்கு. நமக்கு வெர்டிகல் வெலாசிட்டி கேட்கறாங்க. அப்படின்னா dx பை dt தான் வந்து கொஸ்டின் மார்க். வெலாசிட்டி தான் வெர்டிகல் வெலாசிட்டி, இதான் கொஸ்டின் மார்க் கேட்டிருக்காங்க. இப்போ வந்து பார்ட்டிகல் எப்படி மூவ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா y is equal to beta x ஸ்கொயர்னு இருக்கு. அப்போ அந்த ஃபார்முலாவை எடுத்துக்கலாம். y is equal to beta x ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. என்ன வரும் பாருங்க, dy by dt is equal to 2 into beta into என்ன வரும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ன்னு போட்டுட்டு அடுத்து dx by dtன்னு பண்ணிக்கணும். ஓகேவா? வித் ரெஸ்பெக்ட் டு டைம் டிஃபரன்ஷியேட் பண்றோம். இப்போ இது திருப்பி டிஃபரன்ஷியேட் பண்ணா தான் டபுள் டிஃபரன்ஸ், அதாவது d ஸ்கொயர் y by dt ஸ்கொயர் கிடைக்கும். ஸோ அகைன் டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து இதை டிஃபரன்ஷியேட் பண்றோம் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் பண்ணியிருக்கோம்.
அப்போ வித் ரெஸ்பெக்ட் டு டைம் பண்ணும்போது இந்த மாதிரி ஈக்குவேஷன் கிடைச்சு அகைன் டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் போட்டுக்கலாம். ஓகேங்களா? வித் ரெஸ்பெக்ட் டு டைம் போட்டிங்கன்னா அப்போ என்ன வரும்? டி ஸ்கொயர் ஒய் பை டிடி ஸ்கொயர் அகைன் டிஃபரன்ஷியேட் பண்ணுவது இன்ட்டு 2 பீட்டா காமனாக வெளியே எடுத்துருங்க. இப்போ எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் பை டிடி, எக்ஸ் ஒரு வேரியபிள், டிஎக்ஸ் பை டிடி வந்து ஒரு வேரியபிள், யூவி மெத்தட் இருக்கு. அப்போ எக்ஸை வச்சுட்டு டிஎக்ஸ் பை டிடியை டிஃபரன்ஷியேட் பண்ணா டி ஸ்கொயர் எக்ஸ் பை டிடி ஸ்கொயர்னு வருது. பிளஸ் டிஎக்ஸ் பை டிடியை வச்சுக்கிட்டு எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா டிஎக்ஸ் பை டிடி அப்படின்னு நமக்கு கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ இங்கே டி ஸ்கொயர் எக்ஸ் பை டிடி ஸ்கொயர் தான் ஜீரோ, ஏன்னா எக்ஸ் டைரக்ஷன்ல ஆக்சலரேஷன் ஜீரோ அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். டி ஸ்கொயர் ஒய் பை டிடி ஸ்கொயர் தான் என்ன சொல்லுங்க? ஆல்ஃபா, ஒய் டைரக்ஷன் ஆக்சலரேஷன் ஆல்ஃபா, தட் இஸ் ஈக்குவல் இது 2 பீட்டான்னு போட்டுட்டு இந்த dx by dt தான் என்ன சொல்லுங்கப்பா? இதுதான் ஹாரிசான்டல் வெலாசிட்டி vx, இதுவும் ஹாரிசான்டல் வெலாசிட்டி vx. அப்ப vx into vx என்ன வருது பாருங்க? vx ஸ்கொயர் வருது. இதுல இருந்து vx ஸ்கொயர் is equal to alpha by 2 beta. So horizontal velocity is equal to square root of alpha by 2 beta is the correct answer. இதுதான் horizontal velocity. So horizontal velocity பாருங்க என்ன வருது பாத்தீங்கன்னா ஆல்பா பை நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? வெலாசிட்டி காம்பனன்ட் அப்படி தானே கேட்டிருக்காங்க. இந்த எக்ஸ் டைரக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ரூட் ஆஃப் ஆல்பா பை 2 பீட்டா இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம் பாருங்கப்பா. The speed of a projectile when it is at its greatest height is root of 2 by 5 times its speed at of the maximum height. தி ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் கேட்டிருக்காங்க. ரொம்ப நல்ல கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க. இப்போ என்ன பண்ணலாம்னா இது ஸ்டெப் வைஸாக சால்வ் பண்ணலாம் பாருப்பா. இப்போ வந்து ஒரு ப்ரொஜெக்டைல நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்படி ஒரு ப்ரொஜெக்டைல ப்ரொஜெக்ட் பண்ண போகிறோம். இப்போ இனிஷியல் வெலாசிட்டி யூன்னு எடுத்துக்கோங்க. இனிஷியல் வெலாசிட்டி யூன்னு எடுத்துக்கலாம். ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் தீட்டான்னு வச்சுங்க. அப்போ வந்து இந்த பார்ட்டிகல் வந்து இந்த மாதிரி பாத்தில் இப்படி போகுது. இப்படி போகும்போது நமக்கு என்னென்ன டேட்டாஸ் கொடுத்துருக்காங்கன்றதை எழுதணும். இப்போ இதுதான் வந்து மேக்ஸிமம் ஹைட். இது வந்து மேக்ஸிமம் ஹைட் கரெக்டுங்களா? மேக்ஸிமம் ஹைட்டுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா யூ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைட் பை 2g அப்படின்னு தெரியும். இதுல இருந்து கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணா g இன்ட்டு ஹச், g இன்ட்டு ஹச் இக்குவல் என்ன வரும் பார்த்தீங்கன்னா யூ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைட் பை 2 அப்படின்னு நமக்கு இருக்கு. ஓகேங்களா? சரி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹாரிசான்டல் வெலாசிட்டி ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட். ஏன்னா எக்ஸ் டைரக்ஷன்ல வந்து ஆக்சலரேஷன் ஜீரோனால, எக்ஸ் டைரக்ஷன்ல ஆக்சலரேஷன் ஜீரோனால ஹாரிசான்டல் வெலாசிட்டி வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். அந்த ஹாரிசான்டல் வெலாசிட்டி எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா வந்து u cos theta. ஹாரிசான்டல் வெலாசிட்டி எவ்வளவு சொல்லுங்கப்பா? u cos theta அப்படின்னு இருக்கு. சரி, நெக்ஸ்ட் வந்து நல்லா கவனி. இது ஹாரிசான்டல் வெலாசிட்டி u cos theta அப்படின்னு நமக்கு புரிஞ்சிருக்கு. இப்போ நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. தி ஸ்பீட் ஆஃப் தி ப்ரொஜெக்டைல் when it is at its greatest height வந்து root 2 by 5 times of its speed at half of the maximum height. அப்போ இது இந்த பாயிண்ட் வந்து நம்ம half of the maximum heightன்னு எடுத்துக்கலாம். h by 2ன்னு எடுத்துக்கலாம். இந்த h by 2 ஹைட்ல இதுக்கு ஸ்பீட் வந்து v இருக்குன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்போ v ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் பிளஸ் 2as ஃபார்முலா தெரியும் இல்லையா? v ஸ்கொயர் மைனஸ் யூ ஸ்கொயர் ஈக்குவல் டு 2as தெரியும் இல்லையா? ஸோ அந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ v ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் பிளஸ் 2as போடணும். ஆனால் ஆக்சலரேஷன் டவுன்வர்ட் டைரக்ஷனில் மைனஸ் போட்டு 2g இன்ட்டு ஹைட் எவ்வளோன்னா h by 2 ஹைட். அப்போ h by 2 ஹைட் அப்படின்னு போட்டுக்கலாம். இந்த v என்றதான் வெலாசிட்டி அட் ஹைட் பை 2 ஹைட்ல, h by 2 ஹைட்ல இருக்கிற வெலாசிட்டி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. சரி, இப்போ h இங்க பாருங்க. உங்களுக்கு இந்த 2 இந்த 2 கேன்சல் பண்ணிட்டா இங்க g இன்ட்டு ஹச்னு இருக்கு. இந்த g இன்ட்டு ஹச் தான் யூ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா பை 2ன்னு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து வெலாசிட்டி ஸ்கொயர் அட் ஆஃப் ஆஃப் தி ஹைட்ல வந்து ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா இது யூ ஸ்கொயர் அப்படியே நம்ம எழுதிக்கலாம். மைனஸ் இந்த GH என்ன போட்டுக்கலாம்னா GH வேல்யூ வந்து யூ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா பை 2ன்னு போட்டுக்கலாம். யூ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை 2 அப்படின்னு நம்ம எழுதிட்டோம். ஸோ இதை வந்து ஒரு ஈக்குவேஷன் அஸ்யூம் பண்ணிக்கலாம். இது ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்குங்க. இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இதுதான் கொடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது அட் மேக்ஸிமம் ஹைட், அதாவது வந்து ஆஃப் ஆஃப் தி ஹைட்ல வந்து வெலாசிட்டி எவ்வளோ இருக்குன்னா ரூட் ஆஃப் 2 by 5 டைம்ஸ் இருக்கு. சாரி, என்ன சொல்லியிருக்காங்கன்னா அட் கிரேட்டஸ்ட் ஹைட்ல வந்து ஸ்பீட் வந்து ரூட் 2 by 5 டைம்ஸ் ஆஃப் இட் ஸ்பீட் அட் ஆஃப் ஆஃப் மேக்ஸிமம் ஹைட்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. அப்போ கிரேட்டஸ்ட் ஹைட், அதாவது மேக்ஸிமம் ஹைட்ல எவ்வளவு வெலாசிட்டி பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு மேக்ஸிமம் ஹைட்ல எவ்வளவு வெலாசிட்டி சொல்லுங்க? u cos theta. அந்த மேக்ஸிமம் ஹைட்ல இருக்கிற வெலாசிட்டி u cos theta ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2 by 5 டைம்ஸ் ஆஃப் வெலாசிட்டி அட் ஆஃப் ஆஃப் தி மேக்ஸிமம் ஹைட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை ஸ்கொயர் பண்ணிருங்க. இப்போ ஸ்கொயர் பண்ணா யூ ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 2 by 5 இன்ட்டு வெலாசிட்டி அட் ஆஃப் ஆஃப் தி மேக்ஸிமம் ஹைட் என்ன பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு ஃபார்முலா வந்து இங்கே வெலாசிட்டி இது வந்து ஸ்கொயர்ல தானே இருக்கு. சரி, இங்கே ஸ்கொயர் வந்துடும். ஸ்கொயர் பண்ணும்போது ஸ்கொயர் ஆயிருது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணுங்க.
இப்போ u cos theta இது அப்படியே இருக்கட்டும், ஹாரிசான்டல் வெலாசிட்டி u ஸ்கொயர் cos ஸ்கொயர் theta அப்படியே இருக்கு, இஸ் ஈக்குவல் டு 2/5 போட்டு இந்த வெலாசிட்டி ஸ்கொயர் அட் h/2 ஹைட்ல பாத்தீங்கன்னா இது ரெண்டுத்துல u ஸ்கொயர் காமன் எடுத்துட்டீங்கன்னா u ஸ்கொயர் காமன் எடுத்துட்டு 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் theta டிவைட் பை 2 அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ என்ன கேன்சல் பண்ணலாம்னா இது u ஸ்கொயர் கேன்சல் ஆயிடுச்சு, இந்த 5 இங்க மல்டிப்ளை பண்ணா 5 cos ஸ்கொயர் theta கரெக்ட்டா, 5 cos ஸ்கொயர் theta ஈக்குவல் டு இந்த 2 உள்ள மல்டிப்ளை பண்ணா 2 மைனஸ் சைன் ஸ்கொயர் thetaன்னு கிடைக்குது. இதுல இருந்து சைன் ஸ்கொயர் theta இந்த பக்கம், அதாவது 2 மைனஸ் சைன் ஸ்கொயர் theta இருக்கு. இந்த cos ஸ்கொயர் thetaக்கு என்ன பண்ணலாம்னா இந்த ஸ்டெப் அடுத்த பேஜ்ல எடுத்து போய் எக்ஸ்பிளைன் பண்ற பாருங்க. அதாவது 5 cos ஸ்கொயர் theta இஸ் ஈக்குவல் டு 2 மைனஸ் சைன் ஸ்கொயர் theta அப்படின்னு நமக்கு வந்திருக்கு. cos ஸ்கொயர் theta எப்படி எழுதலாம்னா 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் thetaன்னு எழுதிட்டு இஸ் ஈக்குவல் டு 2 மைனஸ் சைன் ஸ்கொயர் thetaன்னு எழுதிக்கிங்க. இப்போ இந்த என்ன பண்ணா 5 உள்ள மல்டிப்ளை பண்ணா 5 மைனஸ் 5 சைன் ஸ்கொயர் theta இஸ் ஈக்குவல் டு 2 மைனஸ் சைன் ஸ்கொயர் thetaன்னு இருக்கு. இந்த மைனஸ் 5 சைன் ஸ்கொயர் theta ரைட் சைடுல கொண்டு போனா பிளஸ் 5 சைன் ஸ்கொயர் theta, அதனால இந்த மைனஸ் 5 சைன் ஸ்கொயர் theta இந்த மைனஸ் 5 சைன் ஸ்கொயர் theta ஆட் பண்ணும்போது 4 சைன் ஸ்கொயர் thetaன்னு கிடைச்சிருது. இந்த 2 இந்த பக்கம் கொண்டு வந்துரும், 5 மைனஸ் 2 3ன்னு வருது. ஸோ சைன் ஸ்கொயர் theta இஸ் ஈக்குவல் டு 3/4. ஸோ சைன் theta இஸ் ஈக்குவல் டு ரூட் 3/2 பிளஸ் ஆர் மைனஸ் போடக்கூடாது, ஏன்னா theta வந்து அக்யூட் ஆங்கிள். அப்போ சைன் theta ஈக்குவல் என்ன வந்திருக்கு சொல்லுங்கப்பா, ரூட் 3/2 வந்திருக்கு. அப்போ theta ஈக்குவல் என்ன வரும் சொல்லுங்க, 60 டிகிரி. ஸோ இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் வந்து 60 டிகிரி இஸ் தி கரெக்ட் ஆன்சர்.